வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். எனக்கு பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரொம்பவே சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே நமக்கு பிடித்த விஷயத்தை அடைந்தால் எப்படி இருக்கும்? நம்ம பெரியவர்களோ சித்தர்களோ பண்ணதை நம்மளாலையும் பண்ண முடியுன்றதை சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். முந்தைய சில பதிவுகளில் நம்ம இந்த குவாண்டம் ஸ்பேஸ்ன்ற இடத்துக்கு போகிறது மூலயமா நம்ம நினச்ச விஷயத்தை நடத்திக்க முடியுன்றதை பார்த்துருந்தோம் இல்லையா? அது எப்படி பண்ணணுன்றதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு நிறைய தேவைன்றது இருக்குது. பொன்பொருளாகட்டும், உறவுகளாக ஆகட்டும், பிடிச்ச வேலையை அடையணும் அப்படின்ற நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் அடைய தியானன்றது தான் ஒரே டூல் நமக்கு. அது ஒரு கருவி மாதிரி வேலை செய்யுது. ஸோ இந்த தியானன்றதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றது போன பதிவிலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன பார்த்தோம்? பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல், ஃப்யூச்சர் வருங்காலத்தை பற்றி யோசிக்காமல், நிகழ்காலத்தில் அப்படியே கண்ணை மூடி உட்காரும்போது என்ன ஆகுது? எந்த தாட்ஸுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது பிரம்மநிலை, சிவநிலை, இல்லை சக்தி நிலைன்னு சொல்கிற அந்த குவாண்டம் ஸ்பேஸுக்கு போகிறோம். அந்த குவாண்டம் ஸ்பேஸுன்றது எப்படி இருக்குது? வெறும் சக்திகள் மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுக்குன்ற ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுன்றது அங்கே இல்லை. அப்போ இந்த தூள உடலேருந்து அந்த குவாண்டம் ஸ்பேஸுக்கு போகும்போது மெய், வாய், கண், மூக்கு, செவியான நம்ம உடலில் அத்தனை செயல்பாட்டுகளையும் அடக்கி நின்று வெறும் ஒரு விழிப்பு நிலையாக, அதாவது வெறும் ஒரு அவேர்னஸாக மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம போவோம். அந்த இடத்துக்கு ஃபிசிக்கலாக எதுவுமே இல்லை, ஆனால் அங்கே அபரிமிதமான எனர்ஜிஸ்ன்றது இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம எதனாலும் உருவாக்கிக்க முடியும். இதுதான் குவாண்டம் ஸ்பேஸுன்னு நம்ம முந்தைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். அப்போ நீங்களும் அந்த இடத்துக்கு போகிறீங்க. அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும்போது உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்கள்ன்றது நடக்குது. உடலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் குணமாகுது. இப்படி தான் இந்த சக்திலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த கான்செப்டில் தான் அது நடக்குது. இப்போ நம்ம இந்த சக்தி நிலைக்குள்ளே போகிறோம். ஒரு ஞானி ஆகணும்னு சொல்கிறவங்க அப்படியே ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிறவா நிலை வேணும், ஏன்னா சக்தி நிலைன்னா என்ன, பிரம்ம நிலைன்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் இங்கே திருப்பி பெறப்படணும்னு சொல்லி அப்படியே போயிடுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு இந்த உலக விஷயத்தில் அதீத பிடிப்புன்றது இருக்குது. அப்போ நம்ம இந்த குவாண்டம் ஸ்பேஸில் வெறும் சக்தி மட்டும்தான் இருக்குன்றதை பார்த்தோம். அப்போ இந்த சக்தியை என்னவா வேணாலும் மாற்றலாம் இல்லையா? அதுதானே லாஜிக்கு. ஸோ நம்ம இப்போ அதையே தான் பண்ண போகிறோம். அப்போ கண்ணை மூடி அந்த எதுவுமே இல்லாத அந்த இடத்துக்கு போய் அந்த சக்தி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு என்ன வேணும்னோ அதை நல்லா இமேஜின் பண்ணுறோம். விச் இஸ் ப்ராக்டிகலி கால்ட் அஸ் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு ஆசைப்படுறோமே. கண்ணை மூடி அந்த இடத்துக்கு போகும்போது எவ்வளோ டீட்டெயிலிங் இங்கே கொடுக்குறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம எங்கே போகிறோம், எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், யார் கூட போகிறோம், எதில் போகிறோம், எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ணுறோம், திரும்பி எப்படி அங்கே வரோம், லிட்ரலாக இப்போ நடந்துகிட்ருக்கிற மாதிரி அந்த இடத்துல வாழணும். அது ஏன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குவாண்டம் ஸ்பேஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் விப்ரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நம்ம எண்ணங்களான இன்டென்ஷன்ஸ் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு. நம்ம உணர்வுகளான ஃபீலிங்ஸோ இமோஷன்ஸோ ஒரு மேக்னெட்டிக் சார்ஜ்டு. இந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறும்போது நீங்களே உங்கள் உடம்புல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிஸை வெளிப்படுத்துகிறீங்க. அது அந்த குவாண்டம் ஸ்பேஸ்லேருந்து எனர்ஜியோட செயல்படும் போது இந்த தூள உலகான ஃபிசிக்கல் வேர்ல்டில் அது நடக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் அதில் இருக்கிற ட்ரிக்ஸு. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம நினைக்கிற விஷயங்கள் பாசிட்டிவ் எமோஷன்ஸாக இருக்கணும். அன்பு, பாசம், காதல் இந்த மாதிரி தான் இருக்கணும். நெகட்டிவ் எமோஷன்ஸான சோகம் இந்த மாதிரிலாம் வரவே கூடாது. இதெல்லாம் நடக்குமான்னு இல்லாமல் நடந்துருச்சு அப்படின்னு இந்த நிகழ்வையே வாழ்ந்தால் அது கண்டிப்பாக இந்த நிஜ உலகில் நடந்தே தீரும். ஏன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம டாக்டர். இதுதான் இவ்வளோதான் மேனிஃபெஸ்ட். இதில் என்ன ஒரு பியூட்டினா, எப்போ நடக்கும், ஒரு 10 நாளில் நடக்குமா, இல்லை நம்ம கரெக்டாக யோசிச்சோமா அப்படின்ற அந்த டவுட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த எண்ணங்கள்லாம் நம்ம ஃப்யூச்சரையோ இல்லை பாஸ்டையோ பற்றியான பயத்தை உண்டாக்கிறோம். ஐயோ
நடக்காமல் போயிடுச்சுனா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காமல் கண்ணை மூடி முழுசாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்ந்து பார்க்கும்போது கண்ணை திறந்து அந்த உலகத்தை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாலும் நீங்கள் அதே ஞாபகத்தோடு இருப்பீங்க. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த யூனிவர்ஸ் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த நடத்தியே தீரும். ஏன்னா இந்த குவாண்டம் ஸ்பேஸில் எனர்ஜிஸ்ன்றது இருக்குது. நீங்கள் ஆசைப்படுறத அங்கே நினைக்கும் போது எண்ணங்களாக அது ஆக்சுவலி உருவாயிருச்சு. இந்த நிஜ உலகத்துலேயும் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுதான் வந்து நேச்சர். இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி எண்ணங்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்கான்றத ஒரு ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பண்ணி பார்த்துருக்காங்க ப்ராக்டிக்கலாக. ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்டான ரீனே பியூச் அப்படின்றவர், அவர் ஒரு PhD ரிசர்ச்சர். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஒரு 10 அடிக்கு ஒரு கட்டோ மாதிரி கட்டிடுறாரு. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஓடுற ரோபோட்டை, ஒரு சின்ன ரோபோட்டை அந்த கட்டத்துக்கு நடுவில் வைக்கிறாரு. அந்த சின்ன ரோபோட்டை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்லேருந்து முன்னாடி ஒரு 50% போகுது, அதே மாதிரி சென்டருக்கு வந்து திருப்பி பின்னாடி ஒரு 50% போகுது. இந்த மூமெண்ட்லேயே தான் இருக்குது, ஈக்குவலாக போயிட்டு வருது. ஸோ ஒரு கோழி குஞ்சை அங்கே வைக்கிறாரு. ஒரு கோழி குஞ்சை முட்டையிலேருந்து பொறிஞ்சு வந்தோடனே தான் யார் முதல்ல பார்க்குதோ அதை தான் அவங்க அம்மாவாக எடுத்துக்குமா. அந்த அம்மாவாக இருக்கிறது என்ன மூமெண்ட்லாம் பண்ணுதோ அதை காப்பி அடித்து இந்த கோழி குஞ்சியும் அப்படியே பண்ணோம். இதுதான் அந்த கோழி குஞ்சியோட தன்மை. இப்போ அங்கே கோழி இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தால் அந்த கோழி குஞ்சி அந்த மனுஷனை தான் ஃபாலோ பண்ணுமா, தனக்குன்ற ஒரு அந்த நிலைப்பாடு வர வரைக்கும். இதை வந்து இவர் இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாரு. இந்த கோழி குஞ்சியை உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரோபோட்டு 50% முன்னாடி போகுது, 50% பின்னாடி ஈக்குவலாக போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த கோழி குஞ்சியை அந்த ரோபோட் பக்கத்தில் தூக்கி வைக்கிறாரு. அந்த கோழி குஞ்சு அப்படியே அந்த ரோபோட்டை அது கூடயே அப்படியே சுற்ற ஆரம்பிச்சது. அது எங்கெல்லாம் போதோ என்னெல்லாம் செய்தோ அப்படியே அதை தான் அம்மான்னு நினச்சி அந்த ரோபோட் என்ன பண்ணுதோ அது எல்லாத்தையும் அப்படியே செய்து வெறும் அதை மட்டும்தான் காப்பி பண்ணுது. ஸோ அந்த ரோபோட் கூட அப்படியே ஒரு சிங்க், கம்ப்ளீட்டாக மென்டலாக சிங்க் ஆயிடுது. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோழி குஞ்சை பிடிச்சி கட்டத்துக்கு வெளியே ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு அந்த கோழி குஞ்சையை அடைச்சி வச்சிடுறாரு. இப்போ அந்த கோழி குஞ்சால் வெறும் அந்த ரோபோட்டை பார்க்க மட்டும்தான் முடியும். இந்த ரோபோட்டு என்ன பண்ணுச்சு, முதல்ல முன்னாடி 50% போகுது, பின்னாடி 50% மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த கோழியை அது பக்கத்தில் வச்சோன்னே இந்த ரோபோட் அப்படியே சுற்றுது. கோழியும் அந்த ரோபோட் பின்னாடி அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கோழியை அந்த ரோபோட்டை விட்டு பிரித்து வச்சுட்டாங்க ஒரு கிளாஸ் பாக்ஸில். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். வெறும் 50% முன்னாடியும் 50% பின்னாடியும் மட்டும் மூவ் ஆகிட்டு இருந்த ரோபோட் அந்த கோழி கொஞ்சம் இருக்கிற சைடை நோக்கி அப்படியே போதான். அப்படியே போய் அந்த கோழி கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்குதான். அதை விட்டு பின்னாடி மூவ் ஆன பாடே இல்லையா, பின்னாடி வந்த பாடே இல்லையா. ஒரு உயிரற்ற ரோபோட்டுங்க அது. அந்த கோழி குஞ்சியோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் ஒரு உயிரில்லாத பொருளையே அட்ராக்ட் பண்ணி தான் பக்கம் இழுத்துச்சுன்னு சொன்னால் உயிரோடு உள்ள ஆட்கள் அப்போ நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும். அந்த டாக்டர் இதே எக்ஸ்பிரஷனோடு அப்படியே எழுதுறாரு. ஜோ டிஸ்பென்சா, நீ மனுஷயா உலகத்தில் எதனாலும் உன்னால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் உனக்கு அந்த உன்னால் அந்த எனர்ஜியை டேப் பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட் வழி மெடிடேஷன். ஏன்னா அதை விட்டால் வேறு கருவே இல்லை அப்படின்றாரு. ஒன்ஸ் அதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா சும்மா இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உட்காந்துட்டே யோசிச்சா அது உடனே நடந்தாகும் அப்படின்ற இதை உறுதிப்படுத்துகிற வகையாக அவர் பையன் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்படி தான் வந்து நம்ம வள்ளலார் ஆகட்டும், நம்ம வள்ளலார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யாராவது வந்து அவர்கிட்ட ஐயா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்றுமே பேச மாட்டாராம். கண்ணை மூடி உட்காந்து அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போவாராம். அடுத்த நாளைக்கு
இந்த ஜமீன்தாராக ஆகட்டும், இல்லை பெரிய பெரிய ஆளுங்களாகட்டும், அவருக்கு சாப்பாடு அது இதுன்னு அவர் நினச்சது எல்லாமே அவங்க கொடுப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்டேட் இதிலே போயிருக்காங்க, இந்த நிலையை யூஸ் பண்ணி தான். ஸோ இது நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த பதிவில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு டேக்அவே. ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.